பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. அன்பானவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் 2025 வருஷத்தில் நாம் பிரவேசித்து நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ ஆரம்பித்திருக்கிறோம். அன்பானவர்களே, ஒவ்வொரு வருஷமும் ஆரம்பிக்கும் பொழுதும் நமக்கு சில பயம் கலந்த எதிர்பார்ப்புகள் இருக்கும். எப்படி என்று சொன்னால், இந்த வருஷம் என்னுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதாக இருக்கும், என்னுடைய வாழ்க்கையிலே இந்த வருஷத்தில் என்ன காரியங்கள் நடக்கும், நான் எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நான் முகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சில பயம் கலந்த எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்கும். பிரியமானவர்களே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அதற்கேற்றாற் போல ஒவ்வொரு வருடமும் சில தீர்க்க தரிசனங்களை ஒரு சிலர் சொல்லுகிறதையும் நாம் கேட்டிருக்கிறோம். இந்த வருஷம் இப்படி பயமாக இருக்கும், இப்படிப்பட்ட பயங்கரமான சம்பவங்கள் நடக்கும், திகிலூட்டக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் என்று சொல்லி பலவிதமான இந்த உலகத்தில் நடக்க போகிற தீமைகளை கர்த்தராலே வெளிப்படுத்தப்பட்டு சில தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறதை நாம் கேட்கும் பொழுது நமக்கு உண்மையாகவே பயம் நிச்சயமாக நமக்கு எல்லாருக்கும் வரும். என்று சொன்னால் நாம் மனுஷர்களாக இருக்கிறோம், அதனால் நிச்சயமாக நமக்கு பயம் என்பது வரும். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒவ்வொரு வருஷமும் இந்த உலகத்தில் பயங்கரமான காரியங்கள் நடக்கத்தான் செய்கிறது. இந்த வருஷத்திலேயும் நிச்சயமாக கர்த்தர் நியமித்திருக்கிற பயங்கரங்கள் இந்த பூமியிலே நடக்கத்தான் போகிறது. அன்பானவர்களே, ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட பேசுவது என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 7 வசனத்து மூலமாக கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த வருஷத்தில் இந்த பூமியிலே நடக்கவிருக்கிறதான தீமையை குறித்து கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எவ்விதத்திலையும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஏன் என்று சொன்னால், அன்பானவர்களே, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருந்தாலும் நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்திலே நாம் இருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. இந்த உலகத்திலே அன்பானவர்களே, இருளான காரியங்கள் நிச்சயமாக இந்த உலகத்திலே இந்த வருஷத்திலே நடக்கலாம். பயத்திற்குரியதான காரியங்கள் நடக்கலாம். அன்பான பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நடக்க போகிறதான அன்பானவர்களே, பயங்கரங்களின் நிமித்தமாக மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். வருகிற ஆபத்துகளுக்கு எதிர்பார்த்திருக்கிறதுனால மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும் என்று சொல்லி ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். ஆனால் அன்பானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு காலையில் ஆறுதலான வார்த்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட பயங்கரங்கள் நடந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் அந்த பயங்கரம் நடக்காதபடிக்கு கர்த்தர் உன்னை பாதுகாப்பார் என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அன்பானவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வலது பக்கத்தில் தீமை நடக்கலாம், உங்களுடைய இடது பக்கத்தில் தீமை நடக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, உன் வலது பக்கத்திலே 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அந்த தீமை உன்னை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவருடைய பிள்ளைகளே, ஏன் என்று சொன்னால் நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறபடினால இந்த உலகத்தில் நடக்கிற தீமைகள் நமக்கோ நம்முடைய குடும்பத்திற்கோ வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எனவே இந்த வருடம் முழுவதுமாக உங்களையும் என்னையும் கர்த்தர் தம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே தம்முடைய சிறகுகளின் நிழலிலே கர்த்தர் மூடி மறைத்து கர்த்தர் கிருபையாய் இந்த வருஷத்தை முடிய கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாத என்ற வார்த்தையின்படி இந்த வருஷத்திலே எப்படிப்பட்டதான தீமைகள் ஆண்டவரே நடந்தாலும் ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறீர். நான் பாதுகாப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிற உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகளை நன்மையினாலே முடிசூட்டி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இந்த உலகத்திலே தீமைகள் நடந்தாலும் ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நன்மையினாலே நீர் நிரப்ப போகிற உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த நாள் முழுவதுமாக உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.